செப்டம்பர் 15 ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மேலலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இருந்ததில்ல. பட் உன்னை பார்த்த அந்த மொமெண்ட், அந்த நொடி ஓப்பனா சொல்லணும்னா விழுந்துட்டேன். பட் அதுதான் லவ் அப்படிங்கிறது எனக்கு அப்ப தெரியல. உனக்கும் அப்படித்தானே இருந்துச்சு? யாருக்கு தெரியும்? எனக்கு ஒழுங்கா பேச தெரியாது, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, வெளி உலகத்தை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சிடுமூஞ்சி பிளஸ் அழுமூஞ்சி இதனுடைய காம்போ தான் நான். பட் நீ என்ன அப்படியே ஏத்துக்கிட்ட. என்ன நம்புன. என்ன நானா இருக்க விட்ட. எவ்வளவுதான் நமக்குள்ள லவ் அதிகமா இருந்தாலும், டாம் அண்ட் ஜெர்ரி மாரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தோம். எவ்வளவுதான் சண்டை போட்டாலும், நீ இல்லாத அந்த ஒரு இடம் ரொம்ப வெறுமையா ஆச்சு. மனசு பாரமா இருக்கும் பொழுதெல்லாம் தேடுறது உன் முகமாச்சு. உன்னை டெய்லி பார்க்க முடியல அப்படிங்கிற சோகம் கோவமா மாறிச்சு. உன் மேல ரொம்ப அதிகமா கோவப்பட ஆரம்பிச்சேன். அதுக்கு என்ன மன்னிச்சிடு. அண்ட் உன்னை விட்டு தள்ளி இருக்கும் பொழுதுதான் இந்த உலகம் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் லைஃப்ல நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். எல்லாருனுடைய ஒரு சாப்டரும் ஒரு கட்டத்துல எண்டுக்கு வந்துரும். பட் யூ ஆர் மை கான்ஸ்டன்ட். உன்ன மாதிரி ஒரு தைரியமான, டேலண்டடான பெர்சன நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு பெர்சன் என் லைஃப்ல வந்து என்ன ஸ்பெஷலா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, நான் எவ்ளோ ஸ்பெஷல். இத்தன வருஷம் ரொம்ப அழகான மெமரீஸ், கோவம், அழுகை, சிரிப்புன்னு எல்லா எமோஷன்ஸ்லயுமே நீ என் கூட இருந்திருக்க. அண்ட் இந்த ஒரு அழகான ஜர்னி இன்னும் அழகா தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீ லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டுட்ட. என்னையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட. அண்ட் இதுக்கு மேல நான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை லவ்வபிள் எனிமி அண்ட் மை எட்டர்னல் கான்ஸ்டன்ட். ஐ லவ் யூ அம்மா. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ மிஸ் யூ. என்றும் அன்புடன் உன் அன்பு மகள்.